ஆக்சுவலாக வந்து என் சொந்த ஊர்லாம் சேலம். நான் 2021லேருந்து நான் கிரிக்கெட்டில் அம்பையராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு திருநங்கை அம்பையராக வந்து 2021லேருந்து கிடையாது. நான் முத்துராஜுங்கிற பையன் பேர்லேருந்து நான் பையனாக இருக்கும்போதே வந்து சேலம் கிரிக்கெட் அசோசியேஷனில் நான் வந்து அம்பையராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து அம்பையர் கமிட்டி ஜெயராம் சார் அவர் தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக எனக்கு சான்ஸ் கொடுத்து எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவரே அவர் தான். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் பையனாக இருக்கும்போதும் நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஒரு கட்டத்தில் நம்ம இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவர் தான் இல்லை உன்னால் முடியும், யாரெல்லாம் உன்னால் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி சூப்பராக பண்ணுறாங்கங்கிற ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணவரே ஜெயராம் சார் தான். அதுக்கப்புறம் ஜெயராம் சாரோட ஒய்ஃபுக்கு எனக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா அவங்களோட கொஞ்சம் பேச வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க என்னை பார்த்துக்கிட்டு அவங்க தான் என்னை ஃபைன் பண்ணி உன்னோட ஜெண்டர் வந்து மாறுற மாதிரி எனக்கு தோணுது, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லும் போது ஆமாம் நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மாக மாறணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என் கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்ட் பண்ணிக்காமல் என்னால் மாறணும் அப்படின்னா அது வந்து எனக்கு கெரியர் ஸ்பாயில் ஆயிரும், என் லைஃபே போயிடும். அப்படிங்கிறனால சார்ட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அப்படிங்கும்போது சார்ட்டை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேம் தான் வந்து அவரோட சார்ட்டு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சாரும் அடுத்த நாள் எனக்கு ஃபோன் பண்ணி இது என்கிட்டயே ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், தமிழ்நாடு அரசே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டருக்கு வேலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஜாப் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களும் அதை வந்து ட்ரை பண்ணுவோம், நான் 100% வந்து உனக்கு வந்து இதே கெரியரில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நான் வாங்கித்தரேன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணித்தரேன். ஸோ நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் கெரியரை இன்னும் பில்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னாங்க. சரி 1 இயர் வெயிட் பண்ணோம். 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் கொடுத்தாங்க, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரோ பண்ணேன். அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க 2024 வந்து நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சேஞ்ச் ஆகிறதுக்காக நான் கோயம்புத்தூரில் வந்து செட்டில் ஆக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டு ஆஃப்டர் 24 வந்து நான் சார்ட்ட நான் சொன்னேன் சர்ஜரி முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லும் போது ரீஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரீஜாயினிங் லெட்டர் கொடுத்தோம் சேலத்தில். அங்கே வந்து பார்த்தோன்னா எந்த ரெஸ்பான்ஸும் அப்போதைக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 month கழிச்சு வந்து பார்த்தோன்னா செமினார் மீட்டிங் வந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, வாங்க வந்து செமினார் அட்டன் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு திருநங்கையாக மாறின பின்னாடி நான் ஃபஸ்ட்டு செமினார் அட்டன் பண்ணது எல்லாமே வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் தான். ஸோ செமினார் மட்டும்தான் அங்கே அட்டன் பண்ண ஒழிஞ்சா எனக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து டியூட்டிஸ் கொடுக்கல, ஜாப் எதுவும் வந்து பார்த்தோன்னா அலோகேட் பண்ணலை. நான் கேட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் தரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்ன உடனே சார் என்ன சொன்னாங்கன்னா, நீ அப்போ கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்துட்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீ கோயம்புத்தூர்லேயே நீ பண்ணலாம்ல, நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராமன் அவர் தான் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் அம்பையர் கமிட்டி அப்போ இருந்தார், இப்போ இல்லை. ஸோ அவர் ரெஃபர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் அம்பையர் கமிட்டி சேர்மன் வந்து ரமேஷ் சார், அவரை காண்டாக்ட் பண்ணோம். அவர் வந்து நேரில் அடுத்த நாள் வந்து மீட் பண்ண சொன்னாங்க. இங்கே நேரில் மீட் பண்ண உடனே வந்து இவங்களாம் கேஷுவலாகவே எடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் அவங்களும் ஒரு மனுஷன் தான், சக மனுஷன் தான், அவங்களுக்கு திறமை வந்தால் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவாக என்னை வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் வந்து முடிகிற டைம் அப்படிங்கிறனால இந்த சீசன் முடியட்டும், அடுத்த சீசன் வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம போட்டுக்கலாம், அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஏன்னா நீங்களும் எப்படி அம்பையர் பண்ணுவோன்னு எனக்கு தெரியாது, ஸோ நீங்களும் வந்து கற்றுக்குவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து சிஐடி அப்படிங்கிற ஒரு கிரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days அடுத்தது என்னை வந்து ப்ராக்டிஸுக்காக வந்து வர சொன்னாங்க. அங்கே போகும்போது அந்த காலேஜ் கிரவுண்டோட வாட்ச்மேன் வந்து என்னை அலோவ் பண்ணவே இல்லை. கேட்டால் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் அலோவ் பண்ண முடியாது, இங்கே வரலாம் முடியாது, எங்களுக்கு யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு மெயின் கேட்டில் நான் பேசி ஏதோ ஒன்று பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ கிரவுண்டு என்ட்ரன்ஸில் இருக்கிற செகண்ட் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலோவ் பண்ணவே இல்லை. அங்கே 3 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து என்னை அலோவ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து சிடிசிஏவோட ஜாயின்ட் செக்ரட்டரி மகாலிங் சாருக்கு ஃபோன் பண்ணோம், அப்புறமேட்டுக்கு ரஞ்சித் சாருக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க 2 பேரும் பேசி தான் வந்து என்னை மறுபடியும் அலோவ் பண்ண வச்சாங்க. அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 minutes அங்கே டிலே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் ஒரு திருநங்கையால் வந்து பார்த்தோன்னா எங்கேயுமே போக முடியல, ஏன் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறீங்க, எங்கேயா இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஓகே, ஒரு பக்கத்து வீடாக இருந்தால் கூட நல்லா தான் பழகுறாங்க, ஆனால் வந்து ஒரு பொது இடத்துல ஒரு காலேஜ், ஏன்னா ஒரு திருநங்கையால் படிக்கவும் கூடாதா, ஒரு திருநங்கையால் வேலைக்கு போகக்கூடாதா, ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சிலர் கொடுத்தாலுமே கூட இந்த சொசைட்டி அதை வந்து தடுக்குது, நீங்கள் எப்படி பண்ணலாம், நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க தடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது ஏன் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடையெல்லாம் உடச்சறிஞ்சு நம்மளால் வரவே முடியாதான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் எனக்கு அழுக கூட வந்துச்சு. அது சார்ட்ட சொல்லும் போது இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வரீங்க, சொசைட்டி அப்படி தான் இருக்கும், ஸோ சொசைட்டி மாற்றுறதுக்கான டைம் கொஞ்சம் கொடுங்க, நம்ம எல்லாம் சொல்லி நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க தான் சிடிசியை தான் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம்
செக்ரட்டரி எலெக்ஷன் வந்தது. சிடிசியில் செக்ரட்டரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா மௌலி சார் தான் வந்து இப்போ சந்திரமௌலி அப்படிங்கிறது தான் செக்ரட்டரி அங்கே வந்து பொறுப்பேற்றுட்டாங்க. அவர் வந்த பின்னாடி தான் எனக்கு ரொம்ப என்னுடைய என்ன சொல்ல எனக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த ஜாப் கிடச்சிது. அவர் ரொம்ப அவர் ரொம்ப எஃபர்ட் போட்டு என்னை வந்து ஒரு திருநங்கை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் செக்ரட்டரி சார்கிட்டே வந்து பார்த்தா இன்ட்ரோ பண்ணி கொடுத்து அங்கேருந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து எனக்கு சப்போர்ட் கிடச்சிது. அவங்களும் வந்து சொன்னாங்க நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நல்லா நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இங்கே டீம்ஸும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு திருநங்கை வந்து ஒரு அம்பையராக வரோம் அப்படிங்கும்போது அவங்களும் அது அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் அவங்க எதுவும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் எதுவும் வந்து கான்வர்சேஷன்லாம் வச்சுக்கவும் இல்லை. எனக்கு வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை நான் ரொம்ப ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. பட் நம்மளுக்கு தெரியுமில்ல ரொம்ப சைலண்டாக இருக்காங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க, நம்ம கிட்ட கேஷுவலாக இருக்க மாட்டேங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி இருந்தது. அதுவும் நான் சொல்லும் போது அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அது சரின்னு தான் பட்டுச்சு. அதேமாரி நான் பொறுமையாக இருக்க சொன்னாங்க, நான் பொறுமையாக இருந்தோம். இப்போ இந்த அளவுக்கு நான் இருக்கேன். இது முழுக்க வந்து நான் இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன், எல்லா மீடியாவுக்கும் எனக்கு தெரியுது, ஓவரால் இந்தியா ஃபுல்லும் எனக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு வந்து சிடிசிஏ தான் காரணம். ஏன்னா நான் ரித்திகா ஸ்ரீயா நான் வந்து அம்பையர் பண்ணது இங்கே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனில் தான். ஸோ என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிடிசிஏவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களை மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் விளையாட்டில் ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கான வழிகாட்டுதல்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? கவர்மெண்ட் எந்த மாதிரி எஃபெக்டில் இருக்குன்னு நீங்கள்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே திருநங்கைக்கும் வந்து தேர்ட் ஜெண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டாலுமே அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. சரியா? அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்கள தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நாங்கள் தாண்டி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணி தாண்டி போகிறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நிறைய நியூஸஸ் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகை கொடுத்தாலுமே அது எங்கள் கைக்கு வரது கிடையாது. அதுக்காக நாங்கள் போராடிட்டு தான் இருக்கோம். ஸோ என்ன தான் நாங்கள் வந்து திறமை இருந்தாலும் நாங்கள் போராடினாலுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் மனசு இறங்கி சரி ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களும் கொஞ்சம் மனசு இறங்கி வந்தால் மட்டும்தான் நாங்களும் முன்னேறி வர முடியும். அட்லீஸ்ட் எங்களுக்கு அடிப்படை ஆதாரமாவது எங்களுக்கு கிடைக்கும்.